அதிகாரிகள், அதாவது உங்களுக்கு அழுத்தம் வரலாம், உங்களுக்கு அதிகமான அழுத்தம் வரலாம். ஒரு போராட்டத்தை மக்களுக்காக இவர்கள் பல பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து திமுக 4.5 வருஷமாக எல்லா தரப்பு மக்களையும் ஏமாத்திட்டாங்க. ஸோ அதை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்டு மக்கள் போராடத்தான் செய்வாங்க. அமைதியாக போராடும் மக்களை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ உங்களுக்கு வர்ற ப்ரெஷருக்காகவோ ஒவ்வொரு ஒரு அரசு ஊழியர் போராட்டமாக இருக்கட்டும், செவிலியர் போராட்டமாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாரையும் ஏதோ ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் செய்வதை விட மோசமான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்வதை தயவு செய்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த அரசு இதோட கிளம்பிடும். உதயநிதியும் கிளம்பிடுவாரு, அவர் வளர்க்குற அந்த நாயையும் கூப்பிட்டு கிளம்பிடுவார் அந்த குறிஞ்சி இல்லத்தை விட்டு. அதிகாரிகள் தயவு செய்து, ஏன்னா நீங்கள் போகும் ஒவ்வொரு வாகனமும் இங்க இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த வாகனம், உங்களுக்கு இருக்கிற டிரைவருக்கு கொடுக்குற சம்பளமும் இங்க இருக்கிற வரிப்பணத்தில், மக்கள் வரிப்பணத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம், உங்களுக்கு கொடுக்குற ஓஏலேருந்து எல்லாமே இங்க இருக்கிற கஷ்டப்படுற மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த சம்பளம். தயவு செய்து நீங்களாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும். கடைசியாக இந்த தவறாக நேற்று அந்த பெண்களிடம், அங்கே இருந்த சகோதரிகளிடம் தவறாக பேசிய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வரும் துணை முதல்வரும் இந்த செயலுக்காக கண்டிப்பாக வருத்தப்பட்டு அந்த பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.